இருக்கிறேன். இதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தினா அது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா மீடியா பீப்புள் இங்கே ரொம்ப முக்கியமானவங்க. இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். தேங்க்யூ, நன்றி. வணக்கம். என்னுடைய பெயர் என் வைத்தியநாதன். நான் பொதுப்பணித்துறையில் மேற்பார்வை பொறியாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். அதற்கு பிறகு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேப்கோஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தில் கன்சல்டண்ட்டாக ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அது நம்ம தாமிரபரணி பேசினில் எப்படி ஃப்ளட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அட்வான்ஸாக ஃபோர்காஸ்ட் பண்ணி எப்படி இந்த டேமேஜஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது, எப்படி ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆஃப் லைஃப் இதெல்லாம் பண்ண ஒரு ஸ்டடி கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மாடல் பண்ணுற இதில் என்னையே அசோசியேட் பண்ணாங்க. அது ஒரு 2 வருஷம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய மதுரையிலேயே அப்போது 2002-2003 அந்த மழைநீர் சேகரிப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க அரசு. அதில் இந்த மதுரை டவுனால் ரோடில் உள்ள கூடல் பெருமாள் தெப்பக்குளத்தில் மழைநீர் சேகரிப்பு எப்படி பண்ணுறதுங்கிறத செய்வதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியரும் மற்ற கமிஷனர் சேர்ந்து என்னை ஒரு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்து இந்த பணியை பார்த்து கொள்ளும்படி கூறினார்கள். அது ஒரு ஹானரி சர்வீஸ் தான் நான் பண்ணேன். ஒரு 4 மாதம் அது ஒரு நல்ல முறையில் பண்ணி இப்போது எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காங்க. நல்லா மழைநீர் சேகரிப்பு ரொம்ப வெற்றிகரமாக அமைந்துள்ளது இந்த பெருமாள் தெப்பக்குளத்தில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருக்கலாம். அதற்கு பிறகு நம்ம பொதுப்பணித்துறையில் இந்த WRCP அப்படிம்பாங்க, வாட்டர் ரிசோர்ஸ் கன்சாலிடேஷன் ப்ராஜெக்டில் ஒரு மைக்ரோ லெவல் என்விரான்மெண்டல் ஸ்டடின்னு இந்த வைப்பார் ரிவர் பேசின், ஒவ்வொரு ரிவர் பேசின் பண்ண மாதிரி இந்த வைப்பார் ரிவர் பேசினுங்கிறது மோஸ்ட்லி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டை கவர் பண்ணுறதில் ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டடி பண்ண சொன்னாங்க. அதுவும் ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருங்க. மெயின் டைம் எனக்கு இன்ஜினியர் காமராஜ் இந்த தமிழ்நாடு வாட்டர் ரிசோர்ஸ் கன்சாலிடேஷன் ப்ராஜெக்டில் மைக்ரோ லெவல் என்விரான்மெண்டல் ஸ்டடின்னு ஒரு வைப்பார் பேசினில் பண்ணுறதுக்கு அந்த ஒர்க்கை எனக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. அது ஒரு 6 months ஆச்சு. அது இப்போது 2004 கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம். இந்த மீன் டைம் அந்த வேப்கோஸில் அந்த ரியல் டைம் ஃப்ளட் ஃபோர்காஸ்டிங் தாமிரபரணி பேசினில் பண்ணும்போது என் கூட உள்ள சீனியர் இன்ஜினியர் சொன்னாங்க, இந்த மாதிரி இன்ஜினியர் காமராஜ் ஒரு பிளான் வச்சுருக்காரு, ஒரு லிங்கிங் ஆல் ரிவர்ஸ் ஒரு வாட்டர் வேஸ்ன்னு ஒன்று பண்ணுறாரு, அதில் யூ கேன் ஆல்சோ அசோசியேட் அப்படின்னாங்க. சரி, அப்போ எனக்கு டயர்னா கூட சரி பரவாயில்லன்னு ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரி என்ன பார்க்குறதாண்டி சரி நான் இவங்களோட டீமில் நானும் ஜாயின் பண்ணிவிட்டு 2001 ரஃப்லி ஒரு 4 or 5 years நானும் இதில் அசோசியேட் பண்ணி கொஞ்சம் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் கன்வர்சன்ட் வித் ஆல் ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஐ எம் கிவிங் வாட் எவர் பாசிபிள் மை கான்ட்ரிபியூஷன் டு தி ப்ராஜெக்ட் ஆல்சோ. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியர் காமராஜ் இதை ஏற்கனவே நான் ஒரு 10 years முன்னாடி பேப்பரில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு லிங்கிங் வாட்டர் வேஸ்லாம் அவர் எழுதியிருக்கார். அவர் மிஸ்டர் சங்கரமூர்த்தி சொன்ன மாதிரி டாக்டர் KL ராவ், தஸ்தூர் அண்ட் இவங்கெல்லாம் பண்ணால் கூடங்க இந்த ப்ராஜெக்ட் ஒரு யூனிக்குங்க. என்ன யூனிக்னு எப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இது எப்படி கேட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் இருக்குது பாருங்கள், தட் இஸ் கால்டு கான்டூர் கேனால் மாதிரி. அதாவது சமதளம்னு அவர் சொன்னார், அதான் கான்டூர் கேனால். வாட்டர் கேன் கோ ஃப்ரம் ஒன் சைட் டு த அதர், ஃப்ரம் அதர் சைட் இட் கேன் கம் டு திஸ் வே, வைஸ் வெர்சா வச்சுங்களேன். இது எப்படி முடியும்னு எங்கள் இன்ஜினியர்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க. என்னங்க ஒரு கெனால்னாக்க மேலே கிரேடியன்ட் இருக்கும், கீழே தானே தண்ணி போகும், எப்படி கீழே இருந்து மேலே போகும்னு சொல்கிறீங்க, இது இட் லுக்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க, நான் இப்போ அவரோட நேற்று கூட இந்த மீட்டிங்கில் நான் பேசிகிட்டு இருந்தேன். இப்போது நம்ம திருநெல்வேலி தாமிரபரணி பேசினில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இட்ஸ் ரியலி வெரி ஃபேசினேட்டிங் பேசின், ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன், வாட்டர் ஸ்டோரேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் அந்த தாமிரபரணி பேசினில் மெயின் டேம் ஆர் ரிசர்வாயர் இஸ் கால்டு பாபநாசம்னு. இட் இஸ் ஆன் தி ஹில்ஸ், ஆக்சுவலி வெஸ்டர்ன் காட்ஸ் மேலே அட் ஹைட் இருக்குது. அதுலேருந்து தே ஜெனரேட் பவர், EB பவர் ஜென்ரேட் பண்ண அப்புறம் அந்த வாட்டர் இஸ் கம்மிங் ஃபார் இரிகேஷன். தாமிரபரணி ஃபுல் ஆஃப் ஃபெர்டைல் லேண்ட்ஸ், க்ரீன் ஃபீல்ட்ஸ் தான். அந்த தாமிரபரணி தட் இஸ் பாபநாசம் டேம் that was constructed in 1941 or so under the control of electricity board. அப்போ என்ன பண்ணாங்க, அப்புறம் we have got another dam called Manimuttar, then lot of series of it's up to ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட். இதை எனக்கு இந்த வேப்கோஸ்னால நல்லா கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்க ஒரு பெரிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு கிடச்சி எனக்கு. இருந்தாலும் நான் திருநெல்வேலி என்னோடய பர்த் பிளேஸாக இருந்தால் கூடங்க இப்போ தான் அதை கம்ப்ளீட் சிஸ்டத்தையே பார்த்தேன்.
அந்த பாபநாசத்தில் பண்ணும்போது சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணாங்க, பவர் ஜென்ரேட் பண்ணி வாட்டர் வருது, ஒரு 20 மெகாவாட்ஸ் வரைக்கும் பண்ணுறாங்க. இப்போ என்ன நினச்சாங்க, ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் பவர் ஜென்ரேட் பண்ணக்கூடாது, இன்னும் பவர் டு மீட் ஆல் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் ஆல்சோ அப்படின்னு என்ன பண்ணாங்க, பக்கத்துலேயே சைட் பை சைடு ஒரு அனதர் ரிவர் இஸ் கால்டு சேருவலாறு. சேருவலாறுங்களையும் ஒரு டேம் கட்டினாங்க, சின்ன மினி டேம், 1/4 கெப்பாசிட்டி ஆஃப் திஸ் பாபநாசம் டேம் கட்டிட்டு என்ன பண்ணாங்க, தட் வாட்டர் வாஸ் ஆல்சோ பவர் வாஸ் ஜெனரேட்டட் 25 megawatts ஒரு சிங்கிள் யூனிட். தென் தட் வாட்டர் வாஸ் ரிலேட் இன் டு திஸ் பாபநாசம் ரிவர், தென் பிக்ட் அப் அட் ஒன் டைவர்ஷன் வேர், தென் இட் வாஸ் ஈவன் ஃபார் இரிகேஷன். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இது பண்ணும்போது என்னன்னாக்கா, தே ஹேட் வெரி பெக்யூலியர் ஐடியா, வெரி யூனிக் ஃபீச்சர். பார்த்தீங்கன்னாக்கா சேருவலார் ஒரு டேம், திஸ் இஸ் அனதர் டேம் பாபநாசம். இப்போ இது என்ன பண்ணி, இந்த ரெண்டு டேமையும் தேவை இன்டர்கனெக்டட். The interconnection எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, when one dam is having low water level and another dam is having water level at a higher level, this water can go to this dam, whereas similarly this water level can go to this other one, this vice versa through a underground tunnel. So this same principle, so when water is lower level here, it can go to the other side. When that water is lowered, this can supply water to this other dam. So the principle that has been constructed. So the same analogy has been extended to this national waterways. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக முடியாது யாரும் சொல்ல முடியுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக தட் இஸ் ஃபங்க்ஷனிங். போத் ஆர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி போர்டு. அந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சேர்வலார் அண்ட் பாபநாசம் டேம். அண்ட் அதே பிரின்சிபலில் இந்த இதை பார்த்தீங்கன்னா, இப்போ கம்மிங் டு திஸ் நேஷனல் வாட்டர்வேஸ், இதில் எப்படி கேட்டிங்கன்னாக்கா, வி ஹவ் காட் 3 waterways. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் பிகாஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் வாட்டர்வேஸ், சென்ட்ரல் வாட்டர்வே, தென் சதர்ன் வாட்டர்வேஸ், தட் இஸ் கம்மிங் டு அவர் பெனின்சுலர் ரீஜன். இந்த வாட்டர்வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் அபவ் மீன் சி லெவல் 500 meters, 300 meters அண்ட் 200 meters. எனக்கு பிகாஸ் ஏன் இந்த மாதிரி இவ்வளோ மீன் சி லெவலில் கொடுக்குறீங்க அப்படி கேட்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் யூ ஆர் ஹேவிங் திஸ் sea coast also, coastal region வரும்போது flooding ஆயிரும், இல்லாட்டா drainage problem ஆயிரும். So to avoid all this, we are getting a higher level, taking these canals. These canals பார்த்தீங்கன்னாக்கா, இது சொன்ன மாதிரி இந்த contour canal water can go from Himalayas to this region. When the water level is lower, it can go from here to that area. So whenever there is shortage of water in one area, this water can be supplied. And as said by Mr. Sangaramurthy, we are taking only a portion of flood water. Not we are taking their riparian rights, touching their riparian rights. We are not taking that water. We take only flood water which goes as a waste into the sea. Only a portion of the water is taken. That is the one of the important factors in this project. Then this contour canal concept is there. Whereas if you take this சரிங்க, சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோதான். சரி, பரவாயில்ல. இந்த ஆமாம், அதான் அது வந்து அந்த மாதிரி வந்துங்க, தண்ணி 3 கேனாலையும் ஒவ்வொன்றுக்கும் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் வச்சுருக்கோம். இப்போ மேல் கேனாலேருந்து எப்படிங்க தண்ணி இப்படி வைப்பாங்க, அது எல்லாத்துக்கும் we have got கனெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் வாட்டர் இந்த கேனாலுக்கும் வரலாம், அதே மாதிரி அடுத்த கேனாலுக்கும் போகலாம். இது வாட்டர் த்ரூ அவுட் இயர் இருக்கும். நீங்கள் ஒரு 3 மாதம் தான் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தென்மேற்கு பருவமழை முடிஞ்சுன்னா அந்த பக்கம் தண்ணி இருக்காமோ, இப்போ நமக்கு வடகிழக்குலாம் தண்ணி இருக்கும் கூட, நமக்கு வடகிழக்கு தான் வந்துட்டுருக்கு. நமக்குலாம் நம்ம ஏரியாக்கெல்லாம் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பெய்யுது. ஸோ இது வந்து எல்லா சீசன் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி, எங்கெங்கே தண்ணி வேணுங்களை எடுத்து கொடுத்து, வேண்டாதங்களை எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் மெயின் இந்த கான்டூர் கேனால் கான்செப்ட். இது என்ன கேட்டிங்கன்னாக்கா, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரியலி வெரி பிக் ப்ராஜெக்ட், மெகா ப்ராஜெக்ட் we can tell you. இப்போ டாக்டர் அப்துல் கலாம் சொல்கிறாரு, நம்ம கண்ட்ரியை டெவலப்டு கண்ட்ரி ஆக்கணுங்கிறாரு பை 2025. அது எப்போது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணினா தான் முடியும். இப்போ வாட்டர் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க, பட் இட்ஸ் ஆல் ரைட். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஓவராலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டி, ஒரு பப்ளிக் பண்ணும்போதுங்க, we have to go in this fashion only and we must take some challenge. சில இதுகளை இது பண்ணி நம்ம சந்திக்கத்தான் செய்யணும். ஒரு விழிப்புணர்ச்சி வைத்து பண்ணாத இல்லாட்டா பண்ணவே முடியாது. எவ்வளவோ குறைகள் இருக்கலாம், எவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பட் கான்க்ரீட்டாக எதாவது பண்ணத்தான் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே ஒரு யூனிட் இருக்குது, ஒரு விங் இருக்குது, தட் இஸ் கால்டு நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. அது வந்து ஒரு 10-15 வருஷமாக அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க நிறைய இந்த மாதிரி நம்ம ஹோல் இந்தியாவில் உள்ள ரிவர்ஸில் உள்ள கெனால்ஸ் ஒவ்வொரு பிட்டாக எடுக்கிறாங்க.
இப்போ என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு 10-15 பிட் இப்போது லிங்க்குமாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ கென்வா பெட்வா லிங்க் கூட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கனாக்கா ஒரு வேலை செய்யும் போதுங்க ஒரு காம்ப்ரஹென்சிவாக இருக்கும், ஹோல் இதை டேக்கிள் பண்ணணும். சும்மா பிட்டாக பண்ணிங்கனாக்கா இப்போ அதர் சைடுக்கு அது அட்வான்டேஜ் இருக்குமா இல்லை டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃபுல்லி ஷேப்டு, ஃபுல்லி காம்ப்ரஹென்சிவ், ஃபுல்லி யூட்டிலைசபிள் அந்த மாதிரி இருந்தால் தான் பிளான் தான் நல்லாயிருக்கும். இதில் என்னென்ன ஹடில்ஸ் வந்து ஃப்ரம் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் அதனால இது இன்னும் தள்ளி போடப்பட்டு கொண்டே இருக்கு. இது நம்ம இந்த நேஷனல் வாட்டர் டெவலப் பண்ணிச்சு அதான் சொல்கிறீங்க. இப்போது நம்ம கான்செப்ட் ஏன் பண்ணுறாங்கனாக்கா தள்ளி போட்டுக்கொண்டே இருக்குது. இப்போது என்ன ப்ராக்டிக்கலாக என்ன கேட்டிங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏற்கனவே ஒரு நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி பண்ணி அவங்கள்ட்ட நிறைய ஒரு 15 years நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணி நிறைய லிங்க்ஸ் அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி எஸ்டிமேட்ஸ் தான், இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் கிடையாது, எல்லாம் ஒரு சர்வே பண்ணி எஸ்டிமேட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், டிபிஆர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டேஜ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் வேணுமா, ஆல்ரெடி இவங்க ஒரு ஏஜென்சி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணணுனாக்கா இப்போது இதில் என்ன குறைகள் இருக்குது, இதில் என்ன சரியில்லை, என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு சாம்பிள் ஒரு பெனின்சுலரில் சதர்ன் சைடில் ஒரு லிங்க்கை கொடுத்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொன்னால் அது கொஞ்சம் அது வந்துங்க இப்போ நாங்கள் இதில் அதான் கவர்மெண்ட் வந்துங்க இப்போ நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்க பண்ணுறபடி பண்ணட்டும், எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே இல்லை, தாராளமாக செய்யட்டும். அதே மாதிரி இப்போ ஒரு மிஸ்டர் காமராஜ் எடுத்த இந்த ப்ராஜெக்ட் நேஷனல் வாட்டர் வேஸ் ப்ராஜெக்டை இப்போ இவங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, வெதர் இட் இஸ் ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் த பப்ளிக்னு தோன்றத ஒரு லிங்கை அவங்களே செலக்ட் பண்ணி இவரோட ப்ராஜெக்ட் இதுலேருந்து ஒரு லிங்க் எடுத்து இதில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இதனால நிறைய இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சதர்ன் சைடே எடுத்துக்கலாம் லிங்க். என்ன சார், கோதாவரி லிங்க் இந்த மாதிரி ஒரு லிங்க் எடுத்து நீங்கள் வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 year ஒரு 2 years உங்களுக்கு வி அலாட் ஸோ மச் அமௌண்ட், பிரைம் மினிஸ்டர் கேன் அந்த மாதிரி ஒரு போல்டு ஸ்டெப் எடுத்து பண்ணி ஒரு இதோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ், இதோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், இதோட ரியல் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணாங்கன்னாக்கா ரியலி ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாபாக இருக்கும். இல்லாட்டா நம்ம சும்மா அதே பண்ணிட்டு இருக்காங்க சொன்னால் பிரயோஜனமே இல்லை. இதுக்கு அப்புறம் இது நம்ம அக்ராஸ் தி டேபிள் பேசிகிட்டே இருக்கலாம். we can't get any fruit out of it. இதுக்கு வந்து பப்ளிக்ல இருந்து பொதுமக்கள் அதாங்க இந்த மாதிரி ஒரு இதை கவர்மெண்ட்டே கேன் ஹேண்ட் இட் ஓவர். அதாங்க இப்போ எப்படி கேட்டிங்கன்னா பப்ளிக் வந்துங்க ஒரு அவேர்னஸ் அதான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னாக்க பொலிட்டிக்கல் சைடு நம்ம சொல்ல வேண்டாம் எப்படின்னு, அவங்க எப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் அவேர்னஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். எப்படி கேட்டிங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு வந்துங்க at school level, then college level, then workplace, then department level. All departments, they should come and join. இப்போ இவர் பண்ணுறாருனாக்கா இவர் இது பண்ண மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சொல்லணுமே, ஆமாங்க இது நல்லா பண்ணுறீங்க, நல்லா வெறும் ரிட்டையர்டு இன்ஜினியர்ஸ் தான் மாத்திரம் வராது, இன் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் they should also take some interest and move this project, and some private bodies like institution of engineers இந்த மாதிரி இவங்க ஒன்லி பிகாஸ் NWDA பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம இதை விட்டுறக்கூடாது. இப்போ இவ்வளோ நாள் அந்த 2 ப்ராஜெக்ட் பண்ணாங்க, 2 தஸ்தூர் இதுவும் KL ராவும் போயிடுச்சு. அட்லீஸ்ட் நவ் திஸ் ஹஸ் கம் அப், திஸ் கான்செப்ட்ஸ் ஆர் தேர். அப்புறம் இன்னொரு இவர் இதில் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அந்த NWDA லிங்க்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு இன்டர்ஸ்டேட் இஷ்யூ இருக்குது. இப்போ ஒரு ஆந்திராவுக்கும் கர்நாடகா, ஆந்திரா தமிழ்நாடு, ஆந்திரா கேரளா இருந்தானாக்கா எல்லாத்துக்குமே ஒரு கன்சென்ட் வரும். எந்த லிங்க் எடுத்தாலுமே இட் கிராசஸ் 2 states. அந்த அவங்க பண்ணுற லிங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பம்பா சென்கோவில் லிங்க், நம்ம வைப்பாறு பேசின் லிங்க், இட் கம்ஸ் ஃப்ரம் கேரளா, நமக்கு வருது. பட் கேரளான்னு சொன்னாங்க நான் ஒன்றுமே கொடுக்க முடியாங்கிறாங்க, நாங்கள் தண்ணியே கிடையாதுங்கிறாங்க. பட் இவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி இருக்கு கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்க முடியாங்கிறான். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறது? நம்ம முடியாதுன்னு சொன்னால் என்ன தான் இதுக்கு வாட் இஸ் எ வே? அதுக்கு இன்றைக்கி தான் சொல்லணும், கொஸ்டின்ஸே போட்டே இருந்தால் பிரயோஜனம், மஸ்ட் ஆல்சோ கம் வித் சொல்யூஷன்ஸ். ஸோ என்ன பண்ணணும் இப்போ எப்படி இந்த மாதிரி தான் இந்த இன்டர்ஸ்டேட் இஷ்யூவை கேன் பி அவாய்டட் இன் திஸ் நேஷனல் வாட்டர்வேஸ். ஆமாம், அதே தே கேனாட் அப்ஜெக்ட் வென் யூ மேக் இட் அஸ் எ பிக் canal and alignment, this contour canal, this can be easily avoided. And another thing is
அந்த NWDA ஐ எம் ஜஸ்ட் கம்பேரிங் வித் திஸ் NWDA ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்காங்க ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ என்னங்கன்னா ஒரு கெனால் மேலேருந்து வருது வச்சுங்க, இப்போ இங்கே சப்போஸிங் திருநெல்வேலியிலேருந்து வருது, இட் கம்ஸ் டு மதுரை வச்சுங்க. இப்போ அவங்களுக்கு பூரா வாட்டர் அங்கே ஒரு கெனாலில் கொடுக்கணுனாக்க அவர் என்ன சொல்கிறாரு, கீழே உள்ளவங்களுக்கு இந்த கெனால்லேருந்து கொடுப்போம், மேலே உள்ளவங்களுக்கு வேறொரு இடத்துலேருந்து கொடுப்போம், வேறு அப்பர் ரீச்லேருந்து. அது யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. இந்த ரைப்பேரண்ட் ரைட்ஸ்ன்னு மேலே உள்ளவன் கொடுத்தா தான் நீங்கள் கீழே உள்ளவன் விடுவான். இங்கேருந்து ஒருத்தனை கொடுத்துட்டு மேலே உள்ளவங்க எங்கே கொடுக்குறான்னா அவன் எங்கேயுமே அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. திஸ் வில் கிரியேட் சோஷியல் ப்ராப்ளம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். ஸோ இந்த சப்ஸ்டியூஷன் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த NWA ஆல் லிங்க்ஸில். அது ஒர்க் அவுட்டே ஆகாது. இப்போ நம்ம விஷயத்தில் அது கிடையாது, அந்த கிடையாது. நம்ம we are giving வாட்டர், உங்களுக்கு இல்லைன்னா அங்கே வாட்டர் கொடுக்குறோம், இங்கே இல்லைன்னா இங்கே வாட்டர் எடுக்கிறோம். சிம்பிள் லாஜிக், வேறு ஒன்று. இது பார்க்க இட் மே லுக் வெரி ஈஸி, பட் அஃப்கோர்ஸ் we have to do lot of rigorous works, field survey, other things, that is their part. That இதுதான் அந்த கான்செப்ட் ஐ எம் டெல்லிங், how this has been evolved, this national waterways. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஆல்மோஸ்ட் 360 days or 350 days போகிறனாலங்க இப்போ எல்லாமே இந்த சுற்றுச்சூழலாம் பேசுவோம். எங்கே பார்த்தாலும் சுற்றுச்சூழல் தான். தண்ணி இருந்தாலும் ப்ராப்ளம், தண்ணி இல்லாட்டாலும் ப்ராப்ளம், தண்ணி இல்லைட்டாலும் டிசீசஸ், தண்ணி இருந்தாலும் டிசீசஸ். எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துட்டுருக்கலாம். ஃப்ளட் வந்தாலும் டிசீஸு, ட்ரவுட் வந்தாலும் டிசீஸ் தான். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கெனால் வில் கேரி த வாட்டர். அதாங்க இந்த வாட்டர் வந்துங்க இப்போ ஃப்ளட்டு வந்தோன்னா ஃப்ளட் இல்லாமல் போனால் இந்த கெனால், இந்த நேஷ்னல் வாட்டர்வேஸ் இருக்க வாட்டர் கேன் கோ, இந்த ஃப்ளட் வாட்டர் இதில் கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டாக்க ஃப்ளட்டு ஏரியாஸ், ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியாஸை வி கேன் சேவ், பீப்புள் சேவ் பண்ணலாம். பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃப்ளட்டில் மனுஷங்களை விடங்க கேட்டில் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதுக்கு நம்ம எங்கேயுமே ப்ரொடெக்ஷனே கிடையாது. நம்ம போய் எங்கேயாவது தங்கிடுவோம், போயிடுவோம், எங்கேயாவது மாதிரியில் இருக்கவே முடியாது. ஸோ அட்லீஸ்ட் லாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, லைஃப் ஸ்டாக் தான் மெயின். நம்ம நேஷனலி வெள்ளம் வந்து ப்ராப்பராக தடுக்கப்படும், கண்டிப்பாக தடுக்கப்படும். ரெகுலேட் பண்ணிடலாம். ஃப்ளட் வரும்போது இதில் வாட்டர் இதில் விட்டுடலாம். இஸ் மோரால ஃப்ளட் கேரியர் மாதிரி வச்சிங்களேன் நேஷ்னல் வாட்டர்வேஸ், நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஃப்ளட் கேரியர் மாதிரி வச்சிங்கனாக்க ஃப்ளட்டு வராது. அதே மாதிரி ட்ரவுட் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை கொடுத்துக்கலாம். அவன் ட்ரவுட் தண்ணி இல்லைங்கிறான். சில இடங்களில் பீகார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில இடத்துல ஒரிசாலாம் ஃப்ளட்டு இருக்குது, கஷ்டமும் தண்ணி இல்லை. இப்போ ராம் ஏரியாலாம் தண்ணியே கிடையாது. இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இந்த வாட்டர் இருந்தால் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு கிவ் சம் லிங்க் வச்சு நிறைய அஃப்கோர்ஸ் நெட்ஒர்க், லாட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸு, பிரான்ச் சேனல்ஸு இதெல்லாம் பண்ணணும். இன்னும் ஒன்றுமே சும்மா வெறும் கேனால் நினச்சிக்கூடாது அவங்க. அதே மாதிரிங்க நிறைய இந்த மாதிரி ஃப்ளட் வாட்டரை சேவ் பண்ணி கொண்டால நிறைய இடங்களில் சம் மினி பவர் பிளான்ட்ஸ், மெகாவாட் பவர் சப்ளை ஈஸியாக இது பண்ணலாம். நிறைய வே காட் ஃபால்ஸ், சீரீஸ் ஆஃப் ஃபால்ஸ். பிகாஸ் இந்த கான்ட்ரி கேனல் போகும்போதுங்க நிறைய இடத்துல நிறைய பவர் ஸ்டேஷன்ஸ் இது பண்ணி பவரை ஜென்ரேட் பண்ணலாம். பவர் ஜென்ரேட் பண்ணால் நேச்சுரலி வி ஆர் ரீச் இன் பவர் எவ்ரிதிங். அதே மாதிரிங்க வாட்டர் நிறைய இந்த மாதிரி கொண்டு போய் கெனாலில் கொண்டு விடுறனாலங்க அண்டர் கிரவுண்ட், அவர் அந்த சிபிஐ சொன்னார் பாருங்க, அண்டர் கிரவுண்ட் நல்ல ரீசார்ஜ் ஆகிடும். அண்டர் கிரவுண்ட் ரீசார்ஜ் ஆகினா நாட் ஓன்லி வி ஆர் சஃபிஷியன்ட் இன் கிரவுண்ட் வாட்டர், வி ஆல்சோ சேஞ்ச் த குவாலிட்டி ஆஃப் வாட்டர். salinity will get improved. Salinity will be improved for potable water. அந்த மாதிரி salinity போயிடும். இன்னைக்கு இருக்க பவர் ஜெனரேஷனுக்கும் இதுக்கும் நிறைய என்ன வித்தியாசம்? க்ளோஸ் பண்ணுங்க. Yes.